நம்மளுடைய நடிகர் அஜித்குமார் அவர்கள் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சாரு. இப்ப கடைசியா குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு அந்த படமும் செம ஹிட்டு. அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல அவருக்கு பிடிச்ச கார் ரேசிங்ல கவனம் செலுத்திட்டு வராரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை, சொந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதன் மூலம் நல்ல கைத்தேர்ந்த டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரேசிங் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் சூஸ் பண்ணி 24 hours ரேசிங் அப்படிங்கிற காம்படிஷன் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இந்த 4 டிரைவர்ஸை மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிகளில் கவனம் செலுத்திட்டு வர்றாரு நடிகர் அஜித்குமார் அவர்கள். இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ இதை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம அஜித்குமார் அவர்கள் செஞ்சிருக்காரு. அவர் எப்படி என்ன ஒரு விஷயத்துல யோசிச்சிருக்காருன்னா, அதாவது அஜித்குமார் சினிமா துறையில புகழ்பெற்று வந்தவர். இந்த சினிமாவையும் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து உலக அளவில் நம்ம இந்தியன் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒரு லோகோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாப் போர்டு அடிப்போம்ல, ஷூட் பண்ணுறப்ப, படத்தை ஷூட் பண்ணுறப்ப கிளாப் போர்டு அடிப்பாங்களா, அதில் 1913 ஆண்டுன்னு சொல்லி அதை எழுதி அதுக்கு மேலே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பக்கம் ரவுண்ட் அப் அப்படி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு கீழே உலகத்தில் 20 மொழிகளில் வருடந்தோறும் அதிகமான திரைப்படங்களை உருவாக்குவது இந்தியன் சினிமா அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் எழுதி ஒரு லோகோவா போட்டு அந்த லோகோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த லோகோவை இனி வரக்கூடிய ஒவ்வொரு கார் ரேசிங், இப்போ ரீசெண்டாக ஒரு அடுத்து எங்கேயோ ஐரோப்பாலேயோ ஜெர்மனிலையோ நடக்க போகுது. அதுல அந்த கார் ரேசிங் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கார்லையும் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த ரேசிங் கார்லையும் சரி, அந்த டிரைவர்ஸ் உட்பட இவரும் போடக்கூடிய அந்த ஷூட் இருக்கு இல்லையா, ரேஸ் ஓட்டுறப்ப ஒரு ஷூட் போடுவாங்களா, அந்த ஷூட்லையும் சரி இந்த லோகோவை பயன்படுத்த போறதாவும் அவர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக அஜித்குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு எக்ஸ் தள பேஜ் கிடையாது. அவருடைய மேலாளரான சுரேஷ் சந்திரா இருக்கார் இல்லையா, அவர் இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே பாருங்க, தனக்கு பிடிச்ச ஒரு வேலையும் நடிகர் அஜித் பண்றாரு. தட் மீன்ஸ் அவருக்கு பொழுதுபோக்கா ரொம்ப உசுரா நிற்கக்கூடிய அந்த கார் ரேஸையே சந்தோஷம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தன்னை வளர்த்து விட்ட இந்த தமிழ் சினிமா மற்றும் இந்திய சினிமாக்களையும் உலக அளவில் ரீச் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக என்னடா இந்த மனுஷன் வர்ற இடமெல்லாம் இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் நேரடியாக போய் கேட்க முடியாது. அதுக்கு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறப்போ அங்கே தான் இவர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக தமிழ் ஃபிலிமில் அதிகமாக நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைங்கிறத எல்லா பேருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்திய சினிமாவை ஒரு அடுத்த நிலம், அதாவது உலக அளவில் ரீச் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பது உண்மையிலே நடிகர் அஜித் சார், உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். மீண்டும் ஒரு தகவலுடன்